இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டியோட வரும். அப்படி இந்த 5 இயர்ஸ் வாரண்டியில் என்னென்ன கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா பேட்டரி தாங்க அதிகமாக இதில் கவர் ஆகும். டோட்டலாக இவங்க 2 பிளான் வச்சுருக்காங்க. நீங்கள் பைக் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருவாங்க. பைக் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் அமௌண்ட்டோடு சேர்த்து 3 இயர்ஸ் வாரண்ட்டி அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 வருஷம் எக்ஸ்டெண்டட் வாரண்டியில் பார்த்தீங்கன்னா 2 பிளான் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வாரண்ட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து காம்போனன்ட் வாரண்டின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த காம்போனன்ட் வாரண்டியில் பார்த்தீங்கன்னா பேட்டரியும் கவர் ஆகும், ஒரு 10 காம்போனன்ட்ஸ் கவர் ஆகும். ஸோ பைக்கில் இருக்கிற ஒரு சில பார்ட்ஸ், பேர்ஸ், ஒயர்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து அந்த வாரண்டியில் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. என்னென்னலாம் கவர் ஆகும், எப்படிலாம் கவர் ஆகும் அப்படின்ற டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், பைக் வந்து ஃபஸ்ட்டு 2 வருஷம் அவங்களே கொடுத்துருவாங்க. 3 இயர்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து 2 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டல் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து 60,000 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் நம்ம பைக் ஓடினது. இது 2 கண்டிஷன் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து 70% வந்து பேட்டரி மைலேஜ் வந்து தரலனா தான் வந்து இவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. டிஸ்பிளேல காட்டுற இந்த காம்போனன்ட்ஸ் தாங்க அந்த காம்போனன்ட்ஸ் வாரண்ட்டியில் எக்ஸ்ட்ரா கிளைம் ஆகும். ப்ளஸ் பேட்டரியும் கவர் ஆகுங்க. இந்த வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா எப்படி கிளைம் பண்ணலான்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா ஹீரோ ஷோரூம்லேயும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாங்க. அடுத்து என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபிசிக்கல் டேமேஜ், நேச்சுரல் டிசார்டர், அன்ஆத்தரைஸ்ட் சர்வீஸ், ஆக்சிடென்டல் டேமேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வாரண்டியில் கவர் ஆகாதுங்க.